ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ தொடர்ந்து நிறைய பிரபலங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாசன், வில்லன் நடிகரான கோட்டா ஸ்ரீனிவாசன் 13 ஜூலை 2025 இறந்து போயிட்டாரு. இப்போ அதை தொடர்ந்து நடிகை சரோஜா தேவி இவங்களுடைய இப்போ மரணமும் பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. உடல் நலக்குறைவால் இன்று காலமாயிட்டாங்க அப்படின்னு செய்தி. இவங்களுக்கு வயது 87. கன்னட திரைப்படத்தில் அறிமுகமாகி சரோஜா தேவி தன்னுடைய முதல் படத்திலேயே தேசிய விருதை பெற்ற நடிகை அப்படின்னு கண்டிப்பாக இவங்களை சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் தமிழ்ல 1958 எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் அப்படிங்கிற படத்துல அறிமுகமானாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கல்யாண பரிசு அப்படிங்கிற படத்திலையும் 1959 நடிச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து அப்போதே பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமா பாத்தீங்கன்னா இவங்க வலம் வந்திருந்தாங்க. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசனுடன் பிஸியா நடிச்சிட்டு இருந்த நடிகை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம சரோஜா தேவி அவர்களை கண்டிப்பா சொல்லலாம். பார்த்திபன் கனவு, அன்பேவா, ஆசை முகம், ஆலயமணி, கல்யாண பரிசு, எங்கள் வீட்டு பிள்ளை என அடுத்தடுத்து சரோஜா தேவி நடித்த படங்கள் அனைத்துமே இவங்களுக்கு வெற்றி படங்களாகவே இவங்களுக்கு அமைஞ்சிருந்தது. எந்த விதமாக கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை அப்படியே கச்சிதமாக நடிக்கக்கூடிய அப்படி ஒரு நடிகை அப்படின்னா கண்டிப்பாக பழம்பெரும் நடிகைகளில் சரோஜா தேவி இவங்களை கண்டிப்பாக சொல்லலாம். தன்னுடைய நடிப்பாலும் திறமையாலும் நிறைய கதாபாத்திரங்களை உயிரை கொடுத்து நடிக்கிற அளவுக்கு உங்களுடைய கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும். சரோஜா தேவியோட பார்த்தீங்கன்னா அந்த கோபால் அப்படிங்கிற வசனமும் லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற பாடலும் இன்று வரைக்கும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வர ஒரு ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நாளில் 18 மணி நேரம் நடிப்பாங்களாம் நம்ம சரோஜா தேவி. இப்போ ஒரு படத்தில் கமிட் ஆகி அடுத்தடுத்து முடிச்ச அப்புறம் தான் அடுத்த படத்தில் கமிட் ஆவாங்க. இப்போ நடிகையாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும். ஆனால் அந்த டைமில் நடிகை சரோஜா தேவி 30 படங்களில் கமிட் ஆகி அடுத்தடுத்து பிஸியாக நடிச்சிட்டு வந்து ஒரு நடிகை அப்படின்னா நம்ம இவங்களை சொல்லலாமா. அப்போது அந்த டைமில் உற்ற நட்சத்திரங்களான சிவாஜி, எம்ஜிஆர் கூட படங்களில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. காலையில் சிவாஜி கணேசனோட நடித்தாங்க அப்படின்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட நடிப்பாங்களாம். அப்படி அந்த அளவுக்கு பிஸியாக நடிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் கூட 26 படங்களும், சிவாஜி கூட 22 படங்களும் நடிச்சிருக்கிறாங்களாம். நடிகை சரோஜா தேவி நிறைய விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான விருது அப்படின்னு சொல்லி நிறைய விருதுகள் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என 200க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. சரோஜா தேவி கடைசியாக 2009 சூர்யா நடிப்பில் வெளியான ஆதவன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. பெங்களூர்ல உடல் நலக்குறைவு காரணமாக இப்போ சரோஜா தேவி இன்று இறந்து போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா 87 வயது ஆகுது. கண்டிப்பாக ஆழ்ந்த வத்தங்களை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.